ஹே ஹாய் வணக்கம். ஸோ குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் சீரீஸ் வந்து கொண்டு போக போகிறோம். அண்ட் தமிழ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோஸ் ரிலீஸ் ஆகிட்டுருக்கும், அதை கண்டினியூஸாக நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் பர்டிகுலராக இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் சிலபஸை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து நல்லா சிலபஸை புரிஞ்சு வச்சுக்கிட்டு படித்தா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் தெரியாமல் பிளைண்டாக வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கடினம். ஸோ நம்மளுமே சிலபஸ் வைஸ் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். பர்டிகுலராக கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அது மாதிரி வந்து நான் இதை கொண்டு போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த கிராமர் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இப்போ இந்த இந்த ஏரியா இது வரைக்குமே வச்சுக்கோங்க. இது வரைக்குமே வந்து நிறைய நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்க வேண்டிய ஏரியாஸ் வந்து இருக்குது. இதில் தான் நம்ம வந்து ரொம்ப நிறைய படிக்கிறதுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ வொக்காபுலரி அப்படின்னு வரும்போது தமிழ் மாதிரி தான், நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது தான். இந்த வேர்டுக்கு இந்த பொருள் அப்படின்னு மனப்பாடமாக தெரிஞ்சால் நம்ம வந்து அதில் பதில் எழுதிடலாம். ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஃபார்மல் ரைட்டிங் எப்படி இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னா, ரைட்டிங் ஸ்கில்னால் இங்கே வந்து நம்மளை வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுத சொல்ல போகிறதில்ல. இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் டைப். ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டாக தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதில் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் எது சரி எது தப்பு அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். டெக்னிக்கல் டேர்ம்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸு, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட், ஜென்ரல் அண்ட் அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இது மாதிரியான டேர்ம்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம மெட்டீரியலாக ரிசீவ் பண்ணால் போதும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில்லு, வொக்காபுலரி, அதில் ஹோமோஃபோன், கலெக்ஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்பு இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து மெட்டீரியல்ஸாக அப்படியே ஒரு முறை ரீட் அவுட் பண்ணி படிச்சிடலாம். அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு தெரியும், இது தமிழ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஒரு பேராகிராஃப் அந்த பேராகிராஃப் கொடுத்து படித்து சொல்கிறது. டிரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேள்வி வந்து நிறைய கேட்கக்கூடிய, அதே சமயத்தில் நிறைய படிக்கக்கூடிய ஏரியாவாக என்ன இருக்கும் அப்படின்ட்டுனா இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்கும். சி போயம்ஸு அண்ட் ப்ரோசஸ். ஸோ அப்போ வந்து வெறுமனே நம்ம வந்து இதை மட்டுமே படிச்சுட்டு இருந்துடக்கூடாது. ஏன்னா இதிலிருந்து 15 கேள்வி தான். தமிழ் மாதிரி தான். தமிழில் வந்து நமக்கு வந்து இந்த உரைநடை பாடங்கள்லேருந்து ஸ்கூல் புத்தகத்திலேருந்து ஒரு 15 கேள்வி கிட்ட தானே இருக்குது. அதனால் அந்த ஏரியா மட்டுமே போதாது. ஸோ அப்போ இதெல்லாம் படிக்கணும். இதில் இந்த 2, 3, 4, 5, 6 இந்த யூனிட் எல்லாம் வந்து ஒரு மாதிரி மனப்பாட பகுதி மாதிரியோ அல்லது வந்து எதுவுமே படிக்காமல் நேராக போய் அங்கே உங்களுக்கு என்ன பதில் தெரியும் அதை வச்சு பதில் எழுதுகிற மாதிரியோ வந்து அமையலாம். நீங்கள் வந்து இப்போ குரூப் 4 2025 ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அது மாதிரி இருந்தால் அண்ட் சம் ஸ்பெஷல் கேட்டகரி அது மாதிரி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. குரூப் 4 வந்து ஒன்லி தமிழில் மட்டும்தான் எழுத முடியும். ஆனால் இங்கிலீஷ்லேயும் வந்து ஒரு சில ஏரியாஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதாவது சேம் சிலபஸ் பட் அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு முறை ஒரு சாம்பிளாக எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை ஒரு முறை பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டின் பேப்பர் இப்போது மேக்ஸிமம் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு முறை வந்து அதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு 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 ஐடியா வந்து நமக்கு அதில் கிடைக்கும். சரி, ஸோ அப்போ நம்ம கிராமர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுபோல் ஒரு நாள் ஒரு ஏரியா அதில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த கிராமரை நல்லா கவர் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து கவர் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக ஸ்கூல் புக் வச்சு படிக்கிறது தான். அந்தந்த சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸை எடுத்து அதுக்கான என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அது மாதிரி வந்து போயிடலாம். 1 by 1 போகலாம். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஏரியா. அதனால் நான் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் முடிச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் திரும்ப இதுலேயே இன்னொரு செட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இதில் எல்லாம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். சரி, இங்கே பாருங்கள், நேரடியாக வந்து இந்த மோடுக்குள்ளே வந்துருங்க. இந்த அதாவது இவ்வளோ நாள் குரூப் 4 அப்படிங்கிறதுனால தமிழில் அது மாதிரிலாம் படிச்சிருக்கலாம். பியூராக வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டுனா இதை பற்றி வந்து கம்ப்ளீட்டாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம வந்து எதிர்பார்க்குறது. சரி, இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் த போல்டு வேர்ட். என்ன இருக்குது? ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு இருக்குது. அப்போ பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது என்ன? நவுனா, அட்வர்பா, அதாவது நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், தமிழ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் ஒரு 7000 கொஸ்டின் பண்ணிட்டோம். அது வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது.
இப்போ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம நடத்திட்டு வரோம். பட் இங்கிலீஷ் வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம். அதனால இப்போ வந்து லெக்சராக நம்ம கொண்டு போகல. அதற்கு பதிலாக கொஸ்டின் ஆன்சராக போகிறோம். இதற்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. இதற்கு என்ன ஆன்சர்னு சொல்லிடுறேன். அந்தந்த இடத்துல அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்துருவோம். அண்ட் இதற்கான ஆன்சர் வந்து ஸோ இப்போது இங்கே வந்து பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இந்த பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் அட்வர்ப். எடுத்துக்காட்டா பியூட்டிஃபுல்லி மாடிஃபைஸ் த வெர்ப் சிங்ஸ் பை டெல்லிங் ஹவு ஷீ சிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இது என்ன பண்ணுதுன்னா பாடுறாங்க அப்படிங்கிற வெர்பை மாற்றி அமைக்குது. எப்படி மாற்றி அமைக்குது, எந்த மாதிரி பாடுறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இந்த வெர்பை இது வந்து பியூட்டிஃபுல்லி சிங்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால, இந்த வெர்பை பற்றி இது பேசுகிறதுனால, வெர்போட கேரக்டர் பற்றி சொல்கிறதுனால, த வேர்டு தட் டிஸ்கிரைப்ஸ் தி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதற்கான ஆன்சர் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு கடினமாக இருக்கலாம். அதனால நான் வந்து மெல்ல நடத்துகிறேன். உங்களுக்கு ரொம்ப மெல்ல போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2x அல்லது 1.5x அந்த மாதிரி வச்சு கூட பார்த்துக்கோங்க. பட் பொறுமையாக நடத்தும் போது கொஞ்சம் அது எல்லாருக்குமான இதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப அதை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மெல்ல வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே வந்து அட்வர்பை பற்றி பேசுனா, அதாவது வெர்பை பற்றி பேசுனா அது அட்வர்பு, வெர்போட கேரக்டர்ஸ் பற்றி பேசும்போது அது அட்வர்புன்னு சொல்லிடுறோம். இதற்கு ஒரு ஷார்ட்கட்டாக சில விஷயம் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இந்த ஹவு, அதுபோல் வந்து வென், அதுபோல் வந்து வேர், இதெல்லாம் வந்து இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டா ஹவு ஷீ சிங்ஸ், அவங்க எப்படி பாடினாங்க அப்படின்னு கேட்டால் ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த ஹவு, வென் அண்ட் வேர் ஆஃப் தி ஆக்ஷன் அதை பற்றி சொல்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்ட்டுனா அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை கிளியராக புரிஞ்சிக்கணும். அதுபோல் பாருங்கள் அடுத்ததில் ஐடென்டிஃபை தி பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் தி போல்டு லெட்டர். ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. இங்கே வந்து ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அண்ட் நம்ம வந்து ஹானஸ்டி பற்றி பேசுகிறோம். ஸோ அப்போ இந்த ஹானஸ்டிங்கிற வார்த்தை வந்து என்ன மீன் பண்ணுது, அதாவது வெர்பா, அட்ஜெக்டிவா, நவுனா, அட்வெர்பா, வெர்பா, அட்ஜெக்டிவா, நவுனா, அட்வெர்பா என்னங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இதில் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் என்னவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆன்சரை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹானஸ்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ நவுன். ஆப்ஷன் சி, இந்த ஹானஸ்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ நவுன். ஹானஸ்டி அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி அல்லது வந்து இது வந்து ஒரு ஐடியாவை பற்றி சொல்லுது இல்லை. அதனால இதற்கு நம்ம என்ன பேர் வைப்போம் அப்படின்ட்டுனா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு பேர் வைப்போம். நம்ம நவுனில் சில டைப்ஸ் படிப்போம். அது படிக்கும்போது நான் 1 by 1 சொல்கிறேன். நவுன் மட்டும் கொஞ்சம் அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நடத்துவோம். இப்போதைக்கு இந்த சென்டென்ஸில் இது வந்து சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. அண்ட் இது என்ன சொல்லுது அப்படின்ட்டுனா விச் கிளாசிஃபைட்ஸ் இதோட குவாலிட்டியை பற்றி சொல்லுது. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா, ஒரு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு தன்மை, ஒரு கேரக்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா நவுன்னு சொல்கிறோம். நீங்கள் எங்கே போயிடக்கூடாது அப்படின்னா அட்ஜெக்டிவ்க்கு போயிடக்கூடாது. நவுனை பற்றி பெருமையாக பேசுகிறது குட் பாய் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது அட்ஜெக்டிவ். வெர்பை பற்றி பெருமையாக பேசுகிறோம் அப்படிங்கும்போது அட்வெர்பு. இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்ட்டுனா இங்கே வந்து இதுதான் சப்ஜெக்டாகவே ஆக்ட் பண்ணுது. அதனால இதை வந்து நம்ம நவுனாக தான் எடுத்துக்கணும். இது நீங்கள் அட்ஜெக்டிவாக கொண்டு போயிடாதீங்க. கவனமாக வந்து படிங்க. அடுத்ததில் பாருங்கள் ஐடென்டிஃபை தி பார்ட்ஸ் ஆஃப் அ ஸ்பீச். ஹீ இஸ் அ டாக்டர். ஹீ இஸ் அ டாக்டர். உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. இந்த போல்டு லெட்டர் அந்த அளவுக்கு கிளியராக தெரியுதா பாருங்கள். கேள்வி எதை பற்றி கேட்டிருக்கோம் அப்படின்ட்டுனா ஏ இல்லையா, ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இதில் இந்த ஏ அப்படிங்கிறது என்ன, அட்ஜெக்டிவா, ப்ரிப்போஷனா, ஆர்டிக்கிளா, நவுனா? இது நீங்கள் பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம். இது வந்து இட் இஸ் அன் இன்டிஃபைனைட் ஆர்டிக்கல் யூஸ்டு பிஃபோர் அ சிங்கிள் கண்டினியூவபிள் நவுன். அதாவது சிங்குலர் ஃபார்மில் இருக்கக்கூடிய நவுனுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எல்லாத்தையுமே வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து ஆர்டிகல்ஸ்னே தனியாக படிப்போம். இப்போதைக்கு இதற்கு என்ன பதில் அப்படின்ட்டுனா ஆர்டிக்கிள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி, கண்டினியூஸ் நவுனுக்கு முன்னாடி வந்து அல்லது கவுண்டபிள் நவுன் அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சிங்குலர் அட்ஜெக்டிவ் விச் இஸ் ஏ வந்து பயன்படுத்துவோம். சரி, ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் வந்து த சில்ட்ரன் பிளேட் அவுட் சைடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் அவுட் சைடுங்கிறது என்னது, இதை பொறுத்த வரைக்கும் இதற்கு என்ன அப்படின்ட்டுனா இதுக்கான ஆன்சர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா விச் இஸ் அட்வெர்ப். இந்த 4வது கேள்விக்கான ஆன்சர் வந்து அட்வெர்ப். எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா அவுட் சைடு மாடிஃபைஸ் த வெர்ப் பிளேடு அண்ட் டெல்ஸ்
வேர் தி ஆக்ஷன் டுக் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அவுட் சைடு மாடிஃபைஸ் த வெர்பு, எந்த வெர்பு, பிளேடு, அண்ட் டெல்ஸ் வேர்ஸ் தி ஆக்ஷன் இஸ் ஹெல்டு. அப்போ இந்த ஆக்ஷன் எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லுது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் அப்படின்னா அட்வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அவுட் சைடு அப்படிங்கிறது இந்த வெர்பை மாடிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வெர்பு எங்கே நடந்தது அப்படின்னு சொல்கிறதுனால இதற்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்ட்டுனா அட்வெர்ப் அப்படின்னு பேர் வைக்கிறோம். தி ஆன்சர் இஸ் அட்வெர்ப். 5வது கேள்வி, பிக் தி வெர்ப் இன் த சென்டென்ஸ். ஷி ரைட்ஸ் ஆக்ஷன், அதாவது ஷி ரைட்ஸ் எவ்ரிடே. ஷி ரைட்ஸ் எவ்ரிடே, இங்கே வெர்பு அப்படின்னா வினை இல்லையா, ஒரு செயல் செஞ்சால், ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும்போது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் அப்படின்னா வெர்பு, விச் இஸ் வெரி ஈஸி, நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய வெர்பு. அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை தி அட்ஜெக்டிவ். He bought a red car. He bought a red car. இங்கே பாட் அப்படிங்கிறது வாங்குறது. இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்ட்டுனா அட்ஜெக்டிவ் தான் கேட்குறோம், அட்வெர்பு கேட்கல. ஸோ அப்போ அட்ஜெக்டிவ் அப்படின்னா எதை பற்றி பேசணும், நவுனோட கேரக்டர்ஸ் பற்றி சொல்லணும், அல்லது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட கேரக்டர்ஸை பற்றி பேசணும். ஆக்ஷனை பற்றி பேசும்போது அட்வெர்ப் ஆயிரும். ஸோ அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கலாம், ரெட் அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சரு. ரெட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன் கார் இண்டிகேட்டிங் இட்ஸ் கலர்ஸ். Words that describe or modify the noun are called adjective. நல்லா கிளியரா கேட்டுக்கணும். Words that describe or modify the noun. நவுனை பற்றி பேசினாலோ அல்லது அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணாலோ அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டுனா அட்ஜெக்டிவ். வெர்பை பற்றி பேசினா அட்வெர்பு. சரி, அடுத்தது பாருங்க, which word is a pronoun? Which word is a pronoun? They are going to the market. They are going to the market அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அப்போ இதில் pronoun எது? ப்ரொனவுன் இது நவுனை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான் ப்ரொனவுன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து இப்போ தமிழ்லேயே சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பேர் சொல்கிறோம், பேர் சொல்லி இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஊர் பேர் சொல்லி இப்போ சேலம் வந்தடைந்தார். அடுத்த வரையில் என்ன சொல்லுவோம், திரும்ப திரும்ப முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் இது இங்கே வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்த போய் வந்து மேட்டூர் அணையை சென்று பார்த்தார் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் ஆங்கிலத்தில் சொல்லும்போது, இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்ட்டுனா ஒரு நவுனை சொல்லிட்டு அடுத்தடுத்த சென்டென்ஸ் வரும்போது அந்த நவுனை குறிக்கிறதுக்காக ஹீ விசிட்டட் அல்லது ஷீ விசிட்டட், தே விசிட்டட், அது மாதிரி வந்து பயன்படுத்துகிறோம் இல்லை, அதற்கெல்லாம் பேர் தான் வந்து ப்ரொனவுன் அப்படின்னு பேர் வைக்கிறோம். ஸோ அப்போ ஆல்ரெடி நான் ஆன்சர் சொல்லிட்டேன். தே ஆர் கோயிங் டு த மார்க்கெட் அப்படிங்கிறதுல ப்ரொனவுன் என்னது அப்படின்ட்டுனா இட் இஸ் தே. ஆப்ஷன் டி வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா தே. அதுபோல் அடுத்தது பாருங்கள், ஐடென்டிஃபை தி ப்ரிப்போசிஷன். ஐடென்டிஃபை த ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கும்போது சரி, எப்போ ஆர்டிக்கல் அண்ட் ப்ரிப்போசிஷன்னே தனி கேட்டகரி எக்கச்சக்கமாக பார்ப்போம் இல்லையா. அதில் குறிப்பாக வந்து இந்த இது ப்ரிப்போஷன் எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த ப்ரிப்போஷனில் எந்த ப்ரிப்போஷன் வரும் அப்படிங்கிறது தான் நிறைய இடத்துல பிரச்சனையாக இருக்கும். இந்த ஆர்டிக்கல் அண்ட் ப்ரிப்போஷன், இந்த நவுனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், இதை மட்டும் சில எக்ஸ்ப்ளனேஷனாக சில கிளாஸஸ் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு இங்கே நான் ஆன்சர் சொல்லிடுறேன், அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன், கவனிச்சிருங்க. இந்த கேட் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது 8வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா அண்டர். தி இல்லை, கேட் இல்லை, அது போல் வந்து டேபிள் இல்லை. இதை பார்த்த உடனே தெரிஞ்சிருது. வேணா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த தி அப்படிங்கிறது எதில் வரும் இல்லையா, அதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சில் இதற்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ரிப்போஷன் வந்து என்னது, அண்டர். 8வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, அதாவது இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் பொசிஷன் பிட்வீன் த கேட் அண்ட் த டேபிள். இங்கே எதுக்கு நடுவில், கேட்டுக்கும் டேபிளுக்கும் நடுவில் இந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி பொசிஷன், இதோட இந்த கேட்டோட பொசிஷன் இந்த டேபிளை கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல இருக்குது, அது மேலே அல்லது கீழே, அதுக்கு பக்கத்தில், அது மாதிரி அதோட பொசிஷனை சொல்கிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா இது வந்து ப்ரிப்போஷன் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் தி ரோல் ஆஃப் தி ப்ரிப்போஷன். அப்போ ப்ரிப்போஷன் என்ன பண்ணும் அப்படின்ட்டுனா அந்த பொசிஷனை இது வந்து டிஃபைன் பண்ணுது. அடுத்தது, அதற்கு அடுத்ததில் வந்து ஃபைண்ட் த கன்ஜங்ஷன் இன் த சென்டென்ஸ். ஃபைண்ட் தி கன்ஜங்ஷன் இன் த சென்டென்ஸ். ஸோ அப்போது இந்த 9வது கேள்விக்கு பொறுத்தவரையில் ஐ வாண்டட் டு கோ பட் இட் ரெயின்டு. ஐ வாண்டட் டு கோ பட் இட் ரெயின்டு. ஸோ அப்போது பட் ஜாயின்ஸ் 2 கிளாஸஸ் இல்லையா, எது ரெண்டை பற்றி இது பண்ணுது, ஐ வாண்டட் டு கோ அப்படின்னு ஒன்றும், இட் ரெயின்டு அப்படின்னு ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த பட் அப்படிங்கிற வார்த்தை. அண்ட் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட்டை பற்றி பேசுது. அதாவது நான் போகணும்னு நினச்சேன் ஆனால் மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 2 தனித்தனி கிளாஸஸை கனெக்ட் பண்ணுது அண்ட் அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் பற்றி பேசுது. ஸோ அப்போது 2 கிளாஸஸ், அதாவது 2 தனித்தனி சென்டென்ஸ் வச்சுக்கோங்க, அதை கனெக்ட் பண்ணுறது, அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸோ அல்லது ஃப்ரேசஸோ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டுனா கன்ஜங்ஷன் சொல்லுவோம். இங்கே 2 தனி சென்டென்ஸ் இருக்குது. ஐ வாண்டட் டு கோ, இட் ரெயின்டு அப்படின்னு 2 தனி சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 2ஐயும் கனெக்ட் பண்ணது இல்லை. இந்த மாதிரி 2 கிளாஸஸை கனெக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு அல்லது ஃப்ரேசஸ், அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்ஜங்ஷன். த ஆன்சர் இஸ் பட். இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்ட்டுனா இட் இஸ் பட். அதுபோல் பாருங்கள், ஐடென்டிஃபை தி இன்டர்ஜங்ஷன் அப்படின்னு படிக்கிறோம். ஐடென்டிஃபை தி இன்டர்ஜங்ஷன். இதில் வாவ் தட்ஸ் அமேசிங் இல்லையா, வாவ் தட்ஸ் அமேசிங்,
இதில் இன்டர்ஜெக்ஷன் என்ன அப்படின்ட்டுனா வாவ். ஆப்ஷன் ஏ. அதாவது இட் எக்ஸ்பிரஸஸ் சடன் எமோஷன் ஆர் சர்ப்ரைஸ். வேர்ட்ஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ் ஆர் ரியாக்ஷன் ஆர் கால்டு இன்டர்ஜெக்ஷன். அதுதான் இதற்கான டெஃபினிஷன். நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ட்ஸ் தட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ் words that is used to express feelings or reaction. Feelings or reaction. அதற்கு தான் நம்ம என்னன்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு பேர். அடுத்த கேள்வி பாருங்க. ஐடென்டிஃபை த வெர்ப். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் த பேபி கிரைட் லவுட்லி. அந்த குழந்தை அழுதுச்சு. எப்படி அழுதுச்சு அப்படின்னா சத்தமாக அழுதுச்சு. ஸோ அப்போ இங்கே கிரைடு அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்ட்டுனா இங்கே கிரைடு அப்படிங்கிறத வந்து வெர்பில் வரும். அது பார்த்தோன்னே தெரியுது. ஒரு அசைன்மெண்ட்டாக ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இங்கே லவுட்லி அப்படிங்கிறது எப்படி வரும்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த குழந்தை எப்படி அழுதுச்சு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லுதா, ஹவு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுதா. ஸோ அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பதில் சொல்லலாம். இந்த லவுட்லி அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணும்போது லவுட்லி அப்படின்னு போட்டு கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. 11 லவுட்லி அப்படின்னு போட்டு அதற்கு என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி ஒன்று கேட்டிருந்தேன் தி அப்படிங்கிறது எதில் வரும்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. அது நேரம் ஒரு ஐஃபன் பண்ணி தி அப்படிங்கிறது எதில் வரும் கமெண்ட் பண்ணிடுங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்ன? கிரைடு. அடுத்தது பாருங்க. விச் வேர்ட் இஸ் அ நவுன்? விச் வேர்ட் இஸ் அ நவுன்? த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் இல்லையா? இதில் என்ன கேட்டிருக்கோம்? நவுன். வெர்பு இல்லை. டக்குன்னு வெர்பே கேட்டுட்டு இருந்ததுனால அந்த மாதிரி எழுதிருக்கூடாது. ரைசஸ் அதுதான் வெர்பு. இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம்? நவுன். நவுன் வந்து என்னது? த சன். அதான் வந்து நவுன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். 1 by 1 போகலாம். எடுத்த உடனே போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இவ்வளோ ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வெகு தூரம் இருக்குது. நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. தமிழ் வந்து அதோட டெப்த்து வந்து ரொம்ப அதிகம். தமிழில் வந்து நிறைய இலக்கியங்கள் இருக்குது, நிறைய இலக்கணம் இருக்குது, நிறைய கால முறைகள் இருக்குது. அதாவது எடுத்துக்காட்டால் இப்போ தொல்காப்பியரோட இலக்கணத்தெல்லாம் நம்ம பயன்படுத்துறது இல்லை, நன்னூல் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அது மாதிரி வந்து நிறைய டெப்த் இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது. இங்கிலீஷ் வந்து ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது. ஆனால் அதுக்காக வந்து இங்கிலீஷ் நம்ம குறைச்சி எடை போட முடியாது. இதுலேயும் வந்து குறிப்பாக கிராமரில் நிறைய டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுடலாம். ஏன்னா மோரோவர் நம்ம வந்து இதோட நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இல்லை. அப்போ இதோட டெப்த்தே நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அது மாதிரி கொஸ்டின் கேட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கவனமாக படிக்கணும். பேசிக்காக ரூல்ஸ் என்னன்னு படித்து வச்சுக்கணும். கவனமாக படிங்க. ஷி ஓர் எ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஜெக்டிவ் இல்லையா? ஸோ அப்போ அப்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும் அல்லது அதை பற்றின சொல்லணும். அது என்ன, எப்படி இருக்குது, என்ன அப்படிங்கிறத பற்றி குவாலிஃபை பண்ணும். ஸோ அப்போ இந்த நவுனை பற்றி சொல்லும் போது 13th கொஸ்டின் இல்லையா? இதற்கான ஆன்சர் வந்து நம்ம என்ன சொல்லிடுவோம்? பியூட்டிஃபுல். ஷீ எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது எப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டாங்க அப்படின்ட்டுனா பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணாங்க. இங்கே ஓர் அணிந்துக்கிட்டாங்க. அந்த அணிந்து கொள்ளுதல் அதுதான் வந்து இட் இஸ் தி வெர்ப். தி ஆன்சர் ஃபார் திஸ் இது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல். 13வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அதாவது இட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன் ட்ரெஸ் இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸை பற்றி அது வந்து சொல்லுது. It is an adjective because it tells us the quality and appearance of the noun. இந்த நவுனோட குவாலிட்டி அண்ட் அப்பியரன்ஸை பற்றி சொல்கிறதுனால it is the adjective. அடுத்தல which word is an adverb? சொல்லியிருந்தோம். adverb அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? adverb அப்படின்னா it has to describe the verb. வெர்பை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா it is option C. அதாவது he ran quickly. அதான் வந்து கேள்வி. ஹி ரேன் குயிக்லி அப்படிங்கிறதுல ஆப்ஷன் என்ன அப்படின்ட்டுனா குயிக்லி. ஏன்னா இங்கே ரன்ஸ் இல்லை, ரேன் கூட இல்லை, ஹி ரன்ஸ் குயிக்லி. ஸோ அப்போ ரன் அப்படிங்கிறது வெர்பு. ஹி ப்ரோனவுனு. ரன்ஸு இல்லையா? அது வந்து எப்படி இருக்குது? வெர்பு. ஸோ அப்போ இந்த வெர்பு எப்படி வந்து செயல்பட்டுச்சு அல்லது எப்படி இருந்தது அப்படின்னு இதை குவாலிஃபை பண்ணுது அல்லது இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படி குயிக்காக இருந்தது இல்லையா? மிக வேகமாக வந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ வெர்பை பற்றி பேசுறதுனால இட் இஸ் தி அட்வெர்ப். நல்லா தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் 15வது கேள்வி பாருங்கள். இந்த 15வது கேள்வியில் தி புக் இஸ் ஆன் த டேபிள். இங்கே என்ன கேட்டிருக்கோம் அப்படின்ட்டுனா ஐடென்டிஃபை த ப்ரிப்போஷன். த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னே ப்ரிப்போஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன், அதுதான் வந்து ப்ரிப்போஷன். ஸோ ஆன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் புக் அண்டு டேபிள். புக்குக்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்ட்டுனா ப்ரிப்போஷன் சொல்கிறோம். பர்டிகுலர்லி ஆன் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருந்தோம். தி கேட் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த அண்டர் அப்படிங்கிறது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்ட்டுனா இந்த அந்த கேட்டுக்கும் டேபிளுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது. அதனால இது வந்து இட் இஸ் தி ப்ரிப்போஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே வந்து ஆன் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன். சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன்.
மொத்தம் நம்ம வந்து 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸாக பார்ப்போம். அதாவது இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து மொத்தம் வந்து 15 நமக்கு வந்து செட் 1, செட் 2 அண்ட் செட் 3 அப்படின்னு 3 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 45 கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த 45 கேள்விகள் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு டாப்பிக்காக வந்து கிராமரில் இது மாதிரி படிக்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் வந்து அண்ட் ப்ரோஸ் அண்ட் போயம் அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு 15 ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு, அதை பற்றி பார்த்துருக்கோம். அது இல்லாமல் அடுத்த 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, செகண்ட் செட் பார்ப்போம். இந்த 2வது செட்டில் மொத்தம் வந்து நம்ம 15 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் கவனிங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு விச் இஸ் நாட் ட்ரூ அபவுட் அ நவுன். விச் இஸ் நாட் ட்ரூ அபவுட் அ நவுன். ஒரு நவுன் பற்றி எது வந்து நாட் ட்ரூ. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கிளியராக உள்வாங்கிக்கணும். சரி பாருங்க, தே ஆர் திங்ஸ் தட் வி கேன் சி, ஹியர், ஸ்மெல், டேஸ்ட் அண்ட் டச். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட்டில் தே கேன் ஆல்சோ பி திங்ஸ் தட் வி கான்ட் சி, ஹியர், ஸ்மெல், டேஸ்ட் அண்ட் டச், பட் வி கேன் திங்க் அபவுட் தெம். 3வது சொல்லணும் என்ன சொல்கிறோம், இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ சப்ஜெக்ட், அப்ஜெக்ட் ஆர் வெர்ப். இங்கே என்ன தப்புன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுபோல் இட் கேன் ஒன்லி பி யூஸ்டு அஸ் அ சப்ஜெக்ட் ஆர் அன் ஆப்ஜெக்ட் பட் நாட் அ வெர்ப். இப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, நாட் ட்ரூ அபவுட் அ நவுன் அதுதான் வந்து கேட்டிருக்கோம். அண்ட் தி ஆன்சர் இஸ் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் சி. ஏன்னா இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஆர் வெர்ப்னு சொல்லியிருக்கோம். ஒரு நவுனை நம்ம வெர்பாக யூஸ் பண்ண முடியாது, அது படிக்கும் போதே தெரியுது. அப்போ மீதி எல்லாம் சரி. இங்கே என்ன சொல்லியிருக்கோம், தே ஆர் திங்ஸ் தட் வி கேன் சி, ஹியர், ஸ்மெல், டேஸ்ட் அண்ட் டச்னு சொல்லியிருக்கோமா. இதற்கு பேர் கான்க்ரீட் நவுன்ஸ் அப்படின்னு பேர். அதுவே வந்து நம்மளால பார்க்க முடியாத, கேட்க முடியாத, தொட முடியாத, டச் பண்ண முடியாத, ஸ்மெல் பண்ண முடியாத நவுன்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அதற்கெல்லாம் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டுனா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு பேர். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு பேர். அதை நம்ம என்ன, அதாவது இந்த நவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருட்கள், திங்ஸ் இல்லை, அதனால இதை நம்ம என்னவா யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டுனா வெர்பாக யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அன் ஆக்ஷன். தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்கன்றீங்க. அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் நவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் நவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐ நோ தட் மைன் அண்ட் சாராஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வில் லாஸ்ட் ஃபார் எவர். ஐ நோ தட் மைன் அண்ட் சாராஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வில் லாஸ்ட் ஃபார் எவர். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. மொத்தம் 3 நவுன் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ கவனிங்க, இந்த சாரா, அதே போல் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், அதுபோல் வந்து ஃபார் எவர், இது எல்லாமே வந்து நவுன். சாரா அப்படிங்கிறது நேம் ஆஃப் த கேர்ள், ஒரு பொண்ணுடைய பெயர். அதனால் இது என்ன சொல்லிடுறோம், ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். சாரா அப்படிங்கிறது ஒரு பொண்ணுடைய பெயர், அதனால் இதற்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராப்பர் நவுன். அதுபோல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஐடியா ஆர் அ ஃபீலிங். இட் இஸ் அன் ஐடியா ஆர் ஃபீலிங். அதனால் இதற்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா. அதை தொட முடியாது, நம்ம வந்து கேட்க முடியாது, டச் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, ஆனால் இட் கேன் பி ஃபெல்ட். அதனால இதற்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபாரெவர் அப்படிங்கிறது இட் இஸ் அ காமன் நவுன். ஃபாரெவர் ஆன் தி அதர் ஹேண்ட் இதற்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ காமன் நவுன். அதனால இது எல்லாமே வந்து நவுன். டோட்டலாக இங்கே எத்தனை இருக்குது அப்படின்ட்டுனா மொத்தம் 3 விதமான நவுன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படின்னா பேர் இருக்கணும். அதுவே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு என்ன சொல்கிறோம், தொட முடியாத, பார்க்க முடியாத விஷயங்களை நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பாருங்கள், ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் நவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் நவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். 3rd கொஸ்டின். அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா அதற்குமே இட் இஸ் ஆப்ஷன் டி. கொஸ்டின் என்ன சொல்கிறோம் பாருங்க, ஐ விசிட்டட் த கோல்டன் டெம்பிள் இன் அம்ரிஸ்டர், இந்தியா இன் த வெக்கேஷன். ஐ விசிட்டட் த கோல்டன் டெம்பிள் இன் அம்ரிஸ்டர், இந்தியா இன் த வெக்கேஷன். ஸோ ஆன்சர் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா. அதற்கான ஆன்சர் என்னது, இட் இஸ் ஆப்ஷன் டி 4. ஸோ என்னென்ன நவுன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 3வது கேள்விக்கு இதுக்கு வந்துட்டு இங்கே வந்து கோல்டன் டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு டெம்பிளோட பேரை குறிக்குது இல்லையா. அப்போது இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லிடுறோம் அப்படின்ட்டுனா ஒரு ப்ராப்பர் நவுன். அதுபோல் அம்ரிஸ்டர் அண்ட் இந்தியா இது ரெண்டுமே நேம் ஆஃப் தி பிளேசஸ். அம்ரிஸ்டர் அண்ட் இந்தியா இது ரெண்டுமே நேம் ஆஃப் த பிளேசஸ். அதனால் இதுவுமே என்ன அப்படின்ட்டுனா தே ஆர் ஆல்சோ ப்ராப்பர் நவுன்ஸ். அண்ட் இதே போல் இதில் வந்து நம்ம இந்த வெக்கேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. அந்த வெக்கேஷன் அப்படிங்கிறது விச் கேன் பி யூஸ்ட் போத் அஸ் அ காமன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நீங்கள் வந்து அதை ஒரு காமன் நவுனாகவும் யூஸ் பண்ணலாம், அல்லது அப்ஸ்ட்ராக்ட் நவுனாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு நவுன். ஸோ அப்போ இங்கே மொத்தம் 4 நவுன் இருக்குது. என்னென்ன இருக்குது, கோல்டன் டெம்பிள், அம்ரிஸ்டர், இந்தியா அண்டு வெக்கேஷன். கோல்டன் டெம்பிள், அம்ரிஸ்டர், இந்தியா அண்டு வெக்கேஷன். சரி, அடுத்ததில் வாட் இஸ் ட்ரூ அபவுட் அன் அட்ஜெக்டிவ். வாட் இஸ் ட்ரூ அபவுட் அன் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த அட்ஜெக்டிவில் பாருங்கள், இட் டிஸ்கிரைப்ஸ் அ வெர்ப்.
அட்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இட் டிஸ்கிரைப்ஸ் அ வெர்பு கிடையாது, இட் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன். அதுதான் சரி இல்லையா? இட் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன். அப்போ இங்கே நம்ம ட்ரூ தான் கேட்டிருக்கோம், அப்போ ஆப்ஷன் ஏ வராது. இட் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன் ஆர் ப்ரொனவுன், ஆப்ஷன் பி கரெக்ட். இட் இஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன், இல்லை, நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் வரும், நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே போல் பாருங்க, இட் இஸ் யூஸ்டு டு டெல் ஹவு, வேர் அண்ட் வென் ஆஃப் அன் ஆக்ஷன் இஸ் டன். ஆக்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே அது என்னவா இருக்கும்? வெர்பு. அப்போ இங்கே நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா நவுனை பற்றி வரணும், அப்போ ஆப்ஷன் டியும் இல்லை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் பி. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அதே போல் பாருங்கள், ஃபிஃப்த்து கொஸ்டின், ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஹர் எக்ஸ்பென்சிவ் ப்ரௌன் இங்கிலீஷ் ஆன்டிக் நியூ வாட்ச் ஸ்டாப்டு ஒர்க்கிங். ஹர் எக்ஸ்பென்சிவ் ப்ரௌன் இங்கிலீஷ் ஆன்டிக் நியூ வாட்ச் ஸ்டாப்டு ஒர்க்கிங். இதில் எத்தனை அட்ஜெக்டிவ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட இதற்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ட்ரை பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து அதை நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ், அது ப்ராப்பராக வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இதற்கான ஆன்சர் வந்து என்னது? இட் இஸ் ஆப்ஷன் சி, 5. என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ்பென்சிவ் இது ஒரு அட்ஜெக்டிவ் இல்லையா? அதே போல் வந்து ப்ரௌன், அதுபோல் இங்கிலீஷ், ஆன்டிக், நியூ, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்ட்டுனா அட்ஜெக்டிவ். ஏன்னா இது எல்லாம் எதை பற்றி சொல்லுது அப்படின்ட்டுனா தே டெல் அஸ் மோர் அபவுட் ஹர் வாட்ச். இந்த வாட்சை பற்றி தான் சொல்லுது. அப்போ இந்த வாட்சுங்கிறது என்னது? ஒரு ஆக்ஷன் கிடையாது, இட் இஸ் அ நவுன், ஒரு பெயர். அப்போது இந்த நவுனை பற்றி பேசுகிறதுனால நியூ, ஆன்டிக், இங்கிலீஷ், ப்ரௌன், எக்ஸ்பென்சிவ். ஸோ அப்போ மொத்தம் 5 அட்ஜெக்டிவ்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்ததில் பாருங்கள், ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐ பாட் 10 ஷைனி நியூ சில்வர் நெக்லஸ் ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எத்தனை அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நான் வந்து பொறுமையாக அதற்கு வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு கூட அதை கண்டுபிடிச்சிக்கணும். அதை பொறுமையாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், என்ன இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்மளாக இருந்தால் என்ன ஆன்சர் எழுதியிருப்போம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்தீங்கன்னா தான் சுலபமாக இருக்கும். கவனம். ஸோ 6வது கேள்விக்கு தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் டி. ஐ பாட் 10 ஷைனி நியூ சில்வர் நெக்லஸ் ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை அட்ஜெக்டிவ் இருக்குது? 5. ஸோ அப்போ எதெல்லாம் அட்ஜெக்டிவ்? நீங்களே யோசிச்சு பாருங்கள், எதை பற்றி பேசுகிறோம், எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. இங்கே எது அந்த நவுனு, அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பதில் சொல்லிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் 10 ஷைனி நியூ சில்வர் இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ். 1 2 3 4. எதை பற்றி பேசுது அப்படின்ட்டுனா நெக்லஸ் பற்றி பேசுது இல்லையா? நெக்லஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுது. அப்போ 10 ஷைனி நியூ சில்வர் இந்த 4மே வந்து அட்ஜெக்டிவ் இல்லையா? 4மே வந்து அட்ஜெக்டிவ். ஐ பாட் அண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஐ பாட்டில் அதை விட்டுருங்க, பெஸ்ட்டுங்கிறது தான் வந்து இது என்னன்னா, இந்த பெஸ்ட் அப்படிங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அதனால அதுவுமே என்ன அப்படின்ட்டுனா அட்ஜெக்டிவ் தான். நல்லா கிளியராக பொறுமையாக உள்வாங்கிக்கோங்க. ரொம்ப சுலபம் தான், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, இந்த நெக்லஸ் அப்படிங்கிறத பற்றி எது எதெல்லாம் பேசுது? நெக்லஸ் எப்படி இருந்தது? அதாவது 10 இருந்தது. எத்தனை இருந்தது? 10. ஷைனிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது, சில்வரில் இருந்தது. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு நவுன் எடுத்துட்டிங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டுனா பெஸ்ட். அதனால் மொத்தம் 5. இல்லை பொறுமையாக வந்து உள்வாங்கி அது என்ன ஏதுன்னு சொல்லி பாருங்கள். 7வது கொஸ்டின், விச் இஸ் நாட் ட்ரூ அபவுட் ப்ரொனவுன். விச் இஸ் நாட் ட்ரூ அபவுட் அ ப்ரொனவுன் அப்படின்னா ப்ரொனவுன் பற்றி எது வந்து சரியானதா இல்லை அப்படின்னா, ப்ரொனவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் அ நவுன். ஏன்னா நவுன் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்ட்டுனா ப்ரொனவுன். ஸோ அப்போது இந்த ப்ரொனவுனுங்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து எது வந்து ட்ரூ, எது வந்து நாட் ட்ரூ, அதுதான் வந்து கேள்வி. இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா இட் கேன் பி யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் அ வெர்ப். இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னு புரியுதுங்களா? இட் கேன் பி யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் அ வெர்ப் இல்லை நவுன். அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இட் கேன் பி யூஸ்டு டு ஷோ பொசிஷன், கரெக்டு. இட் கேன் பி யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் நேம், கரெக்டு. இட் கேன் பி யூஸ்டு டு கனெக்ட் அ நவுன் அண்ட் ப்ரொனவுன் டு அ கிளாஸ், அதுவும் கரெக்டு. ஸோ அப்போது ஒரு 2 சென்டென்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நவுனையும் ப்ரொனவுனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டு. எது தப்பு அப்படின்னா இட் கேன் பி யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் அ வெர்ப், அது வந்து தப்பு. அடுத்த கேள்வி பாருங்க.
விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ப்ரொனவுன். இதில் எது வந்து ப்ரொனவுன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே பதில் சொல்லலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஆன்சர் வந்து என்னது அப்படின்ட்டுனா தி. தி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் article, whereas who, everyone and this are different type of pronouns. Who, everyone and this are different type of pronouns. இதில் எது வந்து ப்ரொனவுன் இல்லை அப்படின்னா தி, which is an article. அதுக்கு அடுத்ததில்லை. ஒன்பதாவது கேள்வியில் ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் ப்ரொனவுன் ஆர் ப்ரொனவுன்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். மை சிஸ்டர் லாஸ்ட் ஹர் ஃபேவரட் புக் அண்ட் ஷீ குட் நாட் ஃபைண்ட் இட் லேட்டர். மை சிஸ்டர் லாஸ்ட் ஹர் ஃபேவரட் புக் அண்ட் ஷீ குட் நாட் ஃபைண்ட் இட் லேட்டர். இதில் என்ன சொல்லியிருக்கோம்? ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் இன் த சென்டென்ஸ். ஸோ இப்போ இந்த 9வது கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி குரல இல்லையா, ஆப்ஷன் சி என்னது 4. ஸோ அப்போது இதில் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன்? மை, அதுக்கப்புறம் ஹெர் அண்டு ஷீ, ஹெர், அதுக்கப்புறம் ஷீ, அது இல்லாமல் இட், இது எல்லாமே ப்ரொனவுன்ஸ். மொத்தம் 4 ப்ரொனவுன்ஸ். அடுத்ததில் வாட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் can a verb express? What kind of action can a verb express? 10வது கேள்வி பொறுத்த வரைக்கும் அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா இட் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். வெர்ப்ஸ் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா இட் கேன் ஷோ ஃபிசிக்கல் ஆக்ஷன், அதே சமயத்தில் வந்து லைக் ரன்னிங், டான்சிங், சிங்கிங், இதெல்லாம். அது இல்லாமல் மென்டல் ஆக்ஷன்ஸும் கொடுக்கலாம், லைக் வந்து திங்கிங் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் தின், அது மாதிரிலாம் வந்து சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்ட்டுனா இந்த கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன், வாட் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் கேன் அ வெர்ப் எக்ஸ்பிரஸஸ் அப்படிங்கிறதுக்கான பதிலாக வரும். த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். 10வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ். 11வது கேள்வி ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் வெர்ப்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். மை மதர் இஸ் குக்கிங் டின்னர் ஃபார் அஸ். ஸோ 11வது கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் சி, 1. ஸோ இப்போ எது வந்து இங்கே வந்து என்ன கேட்டிருக்கோம்? ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் வெர்ப்ஸ். மை மதர் இஸ் குக்கிங் இல்லையா, அப்போ குக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டுனா மெயின் வெர்பு. அண்ட் ஈஸ் ஹெல்பிங் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்ட்டுனா இட் கிவ்ஸ் மோர் மீனிங் டு த வெர்பு. அது புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன் இல்லையா, அதனால குக்கிங் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பு. தி ஆன்சர் இஸ் 1 தானே. 11வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஹெல்பிங் வெர்பு ஒன்று இருக்குல்ல, ஈஸ், அதை சொல்லிட்டு பாருங்க, விட்டுட்டேன். ஆப்ஷன் வந்து சி 2. குக்கிங் சமைக்கிறாங்க ஒரு வெர்பு, அதுபோல் ஹெல்பிங் வெர்பு ஒன்று இருக்குல்ல, ஈஸ் குக்கிங். இந்த ஈஸ் சிங்குலருக்கு, ஆர் வந்து ப்ளூரலுக்குன்னு பயன்படுத்துவோம்ல, அதெல்லாம் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். பன்னெண்டாவது கேள்விக்கு போகலாம். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 12வது கேள்வியில் ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் வெர்ப்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஹாரி ப்ராமிஸ்டு டு ஸ்டடி ஆல் நைட் பட் இன்ஸ்டன்ட்லி ஃபெல் அஸ்லீப். அப்போ இதற்கு என்ன ஆன்சர்? 12வது கேள்விக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டுனா ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் வெர்ப்ஸ். ஸோ இப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டுனா 12க்கு ஆப்ஷன் டி, 3. மொத்தம் 3 வெர்பு இருக்குது. என்னென்ன வெர்பு அப்படின்ட்டுனா இதில் வந்துட்டு அதாவது ப்ராமிஸ்டு டு ஸ்டடி அண்ட் ஃபால் அஸ்லீப். ப்ராமிஸ் பண்ணுறான், அதுக்கப்புறம் டு ஸ்டடி, ஃபெல் அஸ்லீப், இது எல்லாமே வந்து வெர்பு. ஸோ வாட் இஸ் ப்ராமிஸ்ட் அப்படின்னா டு ஸ்டடி இஸ் ப்ராமிஸ்ட். வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா டு ஃபெல் ஸ்லீப் இஸ் ஹேப்பன்ட். ஸோ அப்போது இதில் மொத்தம் 3 இருக்குது, ப்ராமிஸ்டு, டு ஸ்டடி அண்ட் ஃபெல் அஸ்லீப். ஸோ 12வது கேள்வி பொறுத்த வரைக்கும் இதற்கான பதில் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்து 13. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் அன் அட்வர்ப். ஸோ 13வது கேள்விக்கு அட்வர்பு பற்றி பேசணும் இல்லையா. அட்வர்பு பற்றி பேசும்போது என்ன ஆன்சர்னு பாருங்கள். இட் டிஸ்கிரைப்ஸ் அ வெர்பு, கரெக்டு. இட் டிஸ்கிரைப்ஸ் ப்ரொனவுன், நவுனையும் டிஸ்கிரைப் பண்ணாது, ப்ரொனவுனையும் டிஸ்கிரைப் பண்ணாது, தப்பு. இட் டிஸ்கிரைப்ஸ் அன் அட்ஜெக்டிவ். நல்லா கிளியராக வந்து கவனிக்கணும். 13வது கேள்வி இல்லையா, 13வது கேள்விக்கு இட் டிஸ்கிரைப்ஸ் ப்ரொனவுன் தப்பு, ஆனால் இட் டிஸ்கிரைப்ஸ் அன் அட்ஜெக்டிவ்ங்கிறது கரெக்டு. இட் டிஸ்கிரைப்ஸ் அனதர் அட்வர்ப், அதுவும் கரெக்டு, சரியா. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிடாதீங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது தான் தப்பு, இட் டிஸ்கிரைப்ஸ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது சரி. 13வது கேள்விக்கு ஆப்ஷன் போட்டு வளர்றேண்ணா, சரி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ப்ரொனவுனை டிஸ்கிரைப் பண்ணாது.
இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம், நாட் ட்ரூ தான் கேட்டிருக்கோம், மீதி எல்லாம் கரெக்ட், அவ்வளோதான். நான் போட்டு கண்ணா பின்னான்னு உளறி இருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. சரியான ஆன்சர் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் பாருங்கள், ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் அட்வர்ப் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஷி ஹேட் இன்க்ரெடிபிளி சில்கி லாங் பியூட்டிஃபுல் ஹேர். பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று கொண்டு வந்திருந்தார், அதான் ஞாபகம் வருது. ஸோ 14th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா, நம்பர் ஆஃப் அட்வர்ப்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அட்வர்ப். தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, எதுவுமே இல்லை இல்லையா, நோ அட்வர்ப்ஸ் ஹியர். வெர்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அல்லது அதோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை. ஷி ஹேஸ் இன்க்ரெடிபிளி சில்கி லாங் பியூட்டிஃபுல் ஹேர். ஸோ அப்போது அவங்களோட அந்த வெர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இல்லாமல் அந்த நவுன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா தான் இருக்குது. ஸோ அப்போது 14th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இட் இஸ் ஆப்ஷன் ஏ, நோ அட்வர்ப்ஸ் ஹியர். அந்த சில்கி லாங் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதெல்லாம் இட் டிஸ்கிரைப்ஸ் ஹர் ஹேர் விச் இஸ் எ நவுன், நோ வெர்ப், அதனால் நாட் அ வெர்ப். ஸோ இன்க்ரெடிபிளி சில்கி லாங் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது இஸ் அன் அட்ஜெக்டிவ் அண்ட் நாட் அட்வர்ப். சரி, அடுத்து 15வது கேள்வி. ஐடென்டிஃபை தி அட்வர்ப்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ராகுல் ஸ்விம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெல். எப்படி ஸ்விம் பண்ணுறான், ஹவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுதா. ஸோ அப்போ எப்படி ஸ்விம் பண்ணுறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ அப்போ இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்ட்டுனா, இதில் என்ன கேட்டிருக்கோம், அட்வர்ப் தான் கேட்டிருக்கோம் இல்லையா. அட்வர்ப் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். 15வது கேள்வி. 15வது கேள்விக்கு இவருங்க எவ்வளோ க்ளோஸ் கால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல்னு கொடுத்துருக்காங்க. 15வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, எக்ஸ்ட்ரீம்லி வெல், அதான் வந்து கரெக்டு. 15வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, எக்ஸ்ட்ரீம்லி வெல் அப்படிங்கிறது சரி. இதே போல் இதில் வந்து இன்னொரு 15 கொஸ்டின் வந்து நான் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துட்றேன், விச் இஸ் செட் 1, அதில் ஒரு 15 கேள்வி நம்ம பார்த்துருந்தோம். செட் 2, அதில் ஒரு 15 கேள்வி பார்த்துருந்தோம். இதெல்லாம் ஒன்லி கொஸ்டின்ஸாக இருக்கும், இதற்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வீடியோஸில் பார்த்துக்கலாம். செட் 3 அது வந்து வித் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதில் ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதற்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொண்டு போகலாம். அப்படி இல்லைனாலும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒரு கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து நமக்கு புரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ நம்ம வந்து அந்த மெத்தட்ஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன ஏது அப்படிங்கிறதுல நான் சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதற்கு பக்கத்தில் ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ தட் பெருசாக நம்ம வந்து ஃபினான்ஷியலாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒர்க் ரிலேட்டடாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அது வந்து உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து தெரிவிக்கலாம். அண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி இப்போ மொத்தம் 30 கேள்வி பார்த்துருக்கோம் அதாவது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். இதிலிருந்து வந்து நம்ம 45 கேள்விகள் தரப்போகிறோம். இதில் கடைசி 15 கேள்விகளுக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். மொதல் 30 கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து வீடியோவில் தான் இருக்குது, நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு நாள் கிராமரு, ஒரு நாள் ப்ரோஸு, போயம், இந்த மாதிரி மிக்ஸ்டாக பார்க்கலாம். 1 by 1 படிக்கலாம். நானுமே இப்போ தான் வந்து இந்த அளவுக்கு கண்டினியூஸான ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால பயங்கர டீடியஸான பயங்கர ஹெவியான ஒர்க்கு என்னோடய சைடில் இருந்துமே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 1 by 1 கொண்டு போகலாம். நம்ம வந்து தொடர்ந்து வந்து படிப்போம். குட் மார்னிங், ஹேவ் அ கிரேட் டே. ஸோ அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ. டடா, பாய்.